وصحابه أجمعين أما بعد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الصلاة عماد الدين فقد أقامها أقام الدين فقد هدمها هدم الدين صدق رسول صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்வோமாக. அல்லாஹுடைய கருணை முஸ்லிம்களாக மூமின்களாக நம்மையெல்லாம் படைத்து புனிதமான நாட்களிலே மிக உயர்ந்த மிக புனிதமான வக்திலே ஜும்மாவிலே அவனுக்கு விருப்பமான மஸ்ஜிதிலே அல்லாஹ் நம்மளை அமர வைத்தான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் மேலான நல்லடியார்களே, எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் ஞாபகப்படுத்துவது ஒரு மோமினுடைய கடமை என்ற அடிப்படையில் சில வார்த்தைகளே அல்லாஹ் பேச வைக்கின்றான். கண்ணியமிக்கவர்களே, எல்லோருக்கும் தெரியும் ரஜபு, ஷாபான், ரமலான் 3 மாதங்கள் எப்படிப்பட்ட மாதங்கள் என்பதை பல வாரங்களாக இமாம்கள் தங்களுக்கு மத்தியிலே சொல்லியிருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதத்தினுடைய சிறப்பை பேசுவது நோக்கமல்ல. எல்லோரும் நாம் 40-50 வயசுமா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். மேராஜை பற்றி யாருக்கும் தெரியாமல் இருக்குங்களா? எல்லாம் தெரியும். பராத்தில் ஷாபே பராத் 15 தெரியாமல் இருக்குமா? தெரியும். ரமலானை பற்றி தெரியாமல் இருக்குமா? தெரியும். தெரிந்த நிலையிலே கவனக்குறைவாக இருப்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமில்லாத ஒரு அமல் என்பதை முன்னதாக நான் அல்லாஹ் ரசூலுடைய எச்சரிக்கையை நான் விடுகின்றேன். எல்லாருக்கும் தெரியும். தெரிந்தும் அதன்படி நடக்காமல் இருப்பது அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத ஒன்று. தெரியாமல் செஞ்சுட்டா மன்னிச்சிருக்கிறான். எனக்கு தெரியாது, நான் மறந்துட்டேன், இப்போ தான் அதே சொன்னாங்க, இன்னைக்கு தான் கேட்டேன், அல்லாஹ் மன்னிக்கிறான். எப்படிப்பட்ட கருணை உள்ளவன்! ஷிர்க்கை தவிர நீ என்ன செய்தாலும் மன்னிக்கிறீங்கிறான். ஆனால் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது ஒன்று, விருப்பம் இல்லாத ஒன்று. அந்த அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத ஒன்று என்ன என்றால், எல்லாம் தெரிந்தும் அதன்படி செய்யாமல் இருக்கும் என்றவல்லவா, அதுதான் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு செயல். அந்த அடிப்படையில் சில செய்திகளை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றேன். சுருக்கமாக 3 மாதத்தினுடைய குலாசாவும் உங்களிடத்தில் சொல்ல எனக்கு ஒரு மனம். ஏண்டா இந்த ஆண்டு ரமலான் இன்ஷா அல்லாஹ் நான் இருக்கிற இடத்துல கழிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் நினைக்கிறேன். எனக்கு இங்கே தான் ஆசை. எல்லா வசதியும் எனக்கு இங்கே தான். ரமலானில் கழிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உடல்நிலை, குடும்ப நிலை எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்றோடு நான் சென்றால் அடுத்து வரலாம், அதனால் வராமல் இருக்கலாம் என்பதற்காண்டி ரஜபு, ஷாபான், ரமலான் தொட்டு சில செய்திகளை மட்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன். கண்ணியமிக்கவர்களே, ரஜபை பற்றி தாங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. இமாம்கள் சொல்லியிருப்பாங்க. அதனுடைய அகமையம் என்ன, அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை நாம் பார்க்கும்போது மேராஜ் சம்பந்தப்பட்ட தஃசீரில் எழுதினாலும் சரி, ஹதீஸ் கிரந்தங்களில் எழுதினாலும் சரி,
இமாம்களுடைய கருத்துக்களின் வெளிப்பாடுகளாக இருந்தாலும் சரி, முக்கிய நோக்கமே தொழுகைதான். அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்து மேராஜுல் மோமினீன், எனக்கு மேராஜ் அல்லாஹ் அளித்தான். அந்த மேராஜிலே பல அற்புதங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அதில் முக்கியமாக அல்லாஹ் கொடுத்த பெரிய பரிசு, ஒரு மோமீன்களுக்கு பெரிய பலம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடையக்கூடிய ஒரு பெரிய பலம் தொழுகை. அந்த தொழுகையை கடமையாக்கப்பட்ட நாட்கள் தான் இந்த மேராஜுடைய நாள். இரவில் மேராஜுக்கு சென்றார்கள். ஃபஜ்ர் நேரத்தில் வரும்போது பின்னாடி ஜிப்ரையிலே வருகின்றார்கள். வந்து, யார் சொல்லலாம், உங்களுக்கு அல்லாஹ் தொழுகை கடமை ஆக்கிட்டான், எப்படி தொழுக வேண்டும் என்று என்னை கற்றுக் கொடுக்க சொன்னான். ஃபஜ்ர் முத கடமையை ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னாடி நின்று தொழுக வைக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அருகாமையில் இருந்த சஹாபாக்கெல்லாம் தொழுதார்கள். ஃபஜ்ர் தொழுக வைத்தார்கள். லொஹர், அசர், மகரிபு, இஷா. மறுநாள் இந்த முதல் நாள் வக்தினுடைய ஆரம்பத்தில் இந்த ஹனபி ஷாஃபின்லாம் பிரிஞ்சது ஏன்னுங்கிறதுல இப்போ நான் இந்த விளக்கம் லேசா. முதல் நாள் ஆரம்பமாக தொழுதார்கள். வக்து ஆரம்பம், ஃபஜ்ர் வக்து வரப்போகுது. வக்து வந்ததுன்னே உடனே இப்படி தான் தொழுகணுன்னு தொழுகை கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஃபஜ்ருடைய இந்த வக்தினுடைய ஆரம்பத்தில். இரண்டாவது நாள் வக்தினுடைய கடைசியில், ஃபஜ்ரு 5:30 மணிக்கு வக்து, 6:30க்கு முடியுதுன்னா 6:30க்கு வர்றாங்க, முடிகிற நேரம். ஆகா, முதல் நாள் ஆரம்ப நாள், இரண்டாவது நாள் முடிகிற நாள். அப்போ இதில் என்ன தெரியுது? 2 கருத்து. ஒரு கருத்து, ஆரம்பத்திலும் தொழுகலாம், இரண்டாவது அந்த வக்து கடைசியிலும் தொழுகலாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆரம்பத்தில் தொழுதார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள். அதுதான். இரண்டாவது வக்து முடிகிறதுக்குள் இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி சட்டம் எடுத்தார்கள். அதுதான். இரண்டாவது, இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணிக்குள் ஃபஜ்ர், அதுக்கு மேலே கலா. அதுவும் இதிலே ரகசியம் இருக்கிறது. 2 நாள் கற்றுக் கொடுத்த பின்பதாக 3வது நாள் அதே மாதிரி ஃபஜ்ரில் தொழுக வைத்தார்கள். அப்போ தான் மனித ரூபத்தில் தொழுக வைத்தார்கள். இவர்கள் யார் தெரியுமா என்று கேட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுக்கு யார சொல்ல, அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி, அவர் தான் ஜிப்ரீல். ஜிப்ரீல் கற்றுக் கொடுத்த ஒரு அமல். இந்த அமல் சாதாரண ஒரு அமல் அல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகத்துக்கு, நபி வழியில் நம் தொழுகை என்று சொல்கிறோம் அல்லவா, யாரு கற்றுக் கொடுத்தா? கடமை ஆக்கப்பட்டது அந்த இரவு. ஆனால் அதற்கு தர்த்தீபாக இருந்து இப்படித்தான் தொழுக வேண்டும் என்று சந்தோஷம். நபி வழியில் தொழுகை, எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, யாரும் மறுக்கவில்லை என்றும் இருக்கிறது. அப்போ கற்றுக் கொடுத்தது யாருங்க? ஜிப்ரீல். ஜக்காத்தை இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று ஜிப்ரீல் கட்டளை இடவில்லை, அவர்கள் சொல்லவில்லை, கடமை மட்டும் ஆனது ஆயத்தை இறங்கி. ஹஜ்ஜு யாருக்கும் இப்படித்தான் ஹஜ்ஜு செய்யுங்கன்னு சொல்லவில்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலமாக வந்தது, செய்தார்கள். ஒரே ஒரு அமல் ஜிப்ரீல் மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு அமல் இந்த தொழுகை. அந்த தொழுகை நாம் இந்த அளவுக்கு நாம் கடைபிடிக்கின்றோம் என்று பாருங்கள். இந்த வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி என்ன என்றால், ஒரு ஊரில் 600 மஹல்லா வாசிகள் தலைக்கட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 பேர் தலைக்கட்டு கூட தொழுகாமல் 100 வீடு, 600 வீடு இருந்தால் 100 வீடு கூட தொழுகையாளி உள்ள வீடுன்னு பொறுக்கி எடுக்க முடியாது. இது இங்கு மட்டுமல்ல, இஸ்லாமிய சமுதாயத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் சொல்லலாம் நினைக்கிறேன். நானும் பல மாநிலங்களுக்கும் போயிருக்கேன், பல நாட்டுக்கும் போயிருக்கேன். அல்லாஹ் அக்பர், சுப்ஹான் அல்லாஹ். 1990 நான் மக்காவுக்கு மதினாவுக்கு போகும்போது உள்ளே போய் மணிக்கணக்கில் உட்காந்து நிம்மதியாக ஓதி உள்ளே தொழுவோம். அதுக்கு பின்னாடி 4-5 தடவை போயிட்டு உள்ளே போக முடியல. இந்த தடவை போனது ஒரே ஆசை, எப்படி போயிடலான்ட்டு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், 7 மணிக்கு போனீங்கன்னா இடம் கிடைக்கும். அல்லாஹ், எப்போ ஜும்மாவுக்கு
இன்று நம்முடைய நிலைமையை பாருங்கள். ஜும்மா முடிகிற நேரத்தில் வருகிறோம். ஜும்மாவுடைய முடிய நேரத்தில் பயான் எப்படா முடியும், தொழுகை எப்படா 2000 காட்சி நடக்கும், அதை கூட நினைவு கூடக்கூடிய ஒரு மக்கள் இருக்கின்றார்கள். ரொம்ப ரொம்ப வேதனையான ஒன்று. தொழுகையில் அவ்வளவு அசால்ட்டு. ஏன் இந்த நிலை மாற வேண்டவா? அல்லாஹ் இந்த தொழுகை பற்றி அல்லாஹ் வரிசையாக பல ஆயத்தின் ஹதீஸின் மூலமாக என்ன சொல்லுகின்றான்? முதலாக நாம் இறந்த பின்பதாக மறு உலகம் என்று நம்பிக்கிறோம் அல்லவா? அந்த மறு உலகத்திலே முதல் கேள்வி தொழுகை பற்றி தான். தொழுகை சரியா இருக்கா? மற்ற அமல்களை பூரா பாரு, அதில் ஓட்டையா இருக்கா? பரவாயில்ல, மன்னிச்சிரு. தொழுகை சரியில்லைண்டா கேள்வியே இல்லை, நரகம். அனுபவிச்ச பின்பதாக ரசூலுடைய உம்மத்துங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் கொஞ்ச நாள் நரகத்தில் ஓட்டி வெளியேற்றுவான். ஒரு ஹதீஸு இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதுவரையும் அந்த நரகத்தினுடைய வேதனை நம்மளால் தாங்க முடியுமா? ஒரு நிமிஷம் தாங்க முடியுமா? ஒரு மணி நேரம் தாங்க முடியுமா? அதை விட்டும் காப்பாற்றக்கூடிய ஒரு அமல் இந்த தொழுகை இந்த ரஜபிலே நமக்கு கடமையாக்கப்பட்டது. இமாம் அஸ்ஸாலி இமாம் எழுதுகிறார்கள் ஆயத்தின் ஹதீஸில். ஆனால் ஒரு சொல்படி ஹதீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த ஹதீஸை நான் பார்க்கல. ஆனால் அஸ்ஸாலி இமாம் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் உயிரில்லாத பிண்டம் போல், கை இருக்கு, கண் இருக்கு, காது இருக்கு, தலை இருக்கு, ரூஹ் மட்டும் இல்லை. அவங்கள பேர் என்ன? மையத்து. இதே போன்றுதான் தொழுகை இல்லாதவன் என்று சொல்லி எழுதியிருக்கின்றார்கள். அல்லாஹ் அக்பர். சிந்திக்க வேண்டாமா? எவ்வளவு பெரிய ஒரு நீ ஒரு மையத்தை போன்று, உன்னோட கை இருக்கு, கால் இருக்கு, ரூஹ் இல்லாத ஒரு பெண்டம், ஒரு மையத்து, தொழுகை இல்லை என்றால் அப்ப தொழுகை பற்றி எவ்வளவு சொல்லப்படுகிறது? எல்லா அமல்களுக்கும் முன்பதாக கேட்கப்படுகிறது. தொழுகை கபூலாச்சுன்னா எல்லாம் கபூலாகும். அதில் ஓட்டை இருந்தாலும் பரவாயில்ல, மற்ற அமல்ல சரியாச்சு. ஆக அன்புக்குரியவர்களே, தொழுகை பற்றி உள்ள முக்கியத்துவத்தை வலியுறுத்தப்பட்ட ஒரு மிக மிக முக்கியமான ஒரு மாதம் தான் நம்மளை விட்டு கடந்திருக்கு. ஆனால் இன்னும் நாம் அசால்ட்டாக கவனக்குறைவாக இருக்கிறோம். இதனால் தான் நான் சொன்னேன், அல்லாஹ்வுக்கு விருப்பத்தை அல்ல வெறுப்பை உண்டாக்குது. அல்லாவா பார்த்து உன் மேல வெறுக்கிறான், அது வேற. நீங்க செய்யலும் செயலு அல்லாவை வெறுக்குதுண்டா அது எவ்வளவு பெரிய செயலாக இருக்கும், மோசமான செயலாக இருக்கும். அப்ப அல்லாஹுவை வெறுக்கக்கூடிய அளவுக்கு உள்ள செயல் என்ன என்றால், நீ அத்தனையும் தெரிஞ்சு அதன்படி நடக்கிறது இல்லை. இதுதான் எல்லாம் வெறுத்தா நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? அதனால்தான் இந்த உலகத்திலேயே இஸ்லாமிய சமுதாயம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்கு. கையிலே கிரந்தம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ஒரு கையிலே வேதம் இருக்கிறது, ஒரு கையிலே ஹதீஸ் இருக்கிறது. இந்த ரெண்டை மட்டும் நான் விட்டு செல்கின்றேன் என்று சொன்னார்கள் அல்லவா? இல்லையே. எதுக்கு பயன்படுத்துகிறோம்? அந்த ரெண்டையும் நாம் எதற்காக வேண்டி பயன்படுத்துகிறோம்? நம்முடைய வாழ்க்கை வழிமுறையிலே அதை படிப்பினை பெறுவதற்காகவா? வாரம் வாரம் போதிக்கின்றார்களே, நமக்காகத்தான் என்று சிந்தனை இருக்கின்றதா? எத்தனை பேர் அவருடைய வேலை செய்கிறாருப்பா. அல்லாஹ் அக்பர், நவுது பில்லாஹ். இந்த வேலைக்காக வேண்டி நான் வைக்கிறதா இருந்தால் என் வேலை எத்தனை இருக்கு நான் வச்சிருப்பேன். சமுதாய மக்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் பண்ணு. எத்தனையோ பேர்கள் எத்தனையோ வசதிகள் நமக்கு கொடுத்து நமக்கு அழைப்பு கொடுத்தாலும் அவர் ஹிதுமத்து தீன் செய்யணும், தவ்லீக் தீன் செய்யணும். பேசிக்கிட்டே இரு, இமாம் செஞ்சுக்கிட்டே இரு, பயான் செஞ்சுக்கிட்டே இரு என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் விடுகின்றமே தவிர உங்களுடைய நலனை கருதி நீங்கள் சீர்திருத்தம் பெறுவதற்காக வேண்டி. ஆனால் நீங்களோ ஏதோ ஹஸரத் மோதினாருன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் ஃபாத்தியா ஓதுவதற்கு ஒரு சிலருக்கு மட்டும் நம்மளை கூப்பிடுறது, பாக்கியெல்லாம் இமாம்கள் அதெல்லாம் தேவையில்லைப்பா என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு உள்ளவர்கள் அல்ல. உங்களை சீர்திருத்தம் பண்ணுவதற்காக இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலே சொர்க்கவாதியாக ஆக வேண்டும் என்று ஒரு நப்பாசை
ஹரீசுன் அலைக்கும் பில் மோமினீன ரவுஃபுர் ரஹீம் என்று அல்லாஹ் ரசூலை பற்றி சொன்னாங்களா, அந்த ரசூலுடைய வாரிசாக வந்தவர்கள் இமாம்கள். உங்களை பற்றி ஒரு நப்பாசை, நம்ம அதை சொல்லி திருத்தணும், இதை சொல்லி திருத்தணும், இதை சொல்லி திருத்தணும் என்று. ஆனால் இன்னும் நாம் அதை பொடுபோக்காக இருந்து நாம் அதை ஆக்கி கொண்டு இருந்தால் இது இறைவனுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள், கோபத்தை உண்டாக்குமா இல்லை? அவன் கோபம் லேசாக வந்தால் என்ன ஆகும்? அவனுடைய கருணை பார்வையினால்தான் உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. வானம், பூமி, சூரியன், சந்திரன். கொஞ்சம் கோப பார்வை சூரியன் மூலமாக வந்துவிட்டால் தாங்க முடியாது, காற்றின் மூலமாக வந்தால் தாங்க முடியாது. எல்லாத்தையும் அடக்கியிருக்கின்றான் சில காரியங்களுக்காக வேண்டி எதிர்பார்க்கின்றான். நாம் அவர்களை எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு திருந்த மாட்டாரா, ஒரு நாள் இருந்து இன்னொரு நாளைக்கு திருந்த மாட்டாரா? அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஹய்யல ஸலாத் யார் சொல்றா? உங்களுக்கு மோயினார் சொல்ற மாதிரி தெரியுது. ஹக்கீகத்து, அந்தரங்கம், உள்ரங்கம் பாருங்கள். யார் அழைப்பு கொடுக்கிறா? அவருக்கு அந்த சக்தி இருக்கிறதா? பேசுவதற்கு சக்தி இருக்கின்றதா? ஹய்யல ஸலாத் சொல்லுவதற்கு வாய் அசைக்க வைக்கிறது யார்? அந்த நாவை அசைக்க வைக்கிறது யார்? ஹய்யல ஸலாத் என்று ஒவ்வொரு தொழிலிலும் முழக்கமிடக்கூடிய ஒரு தன்மை அந்த மோயினாருக்கு இருக்கா? இல்லையே. அல்லாஹ் பேச்சு வார்த்தை அத்தனைக்கும் சக்தி பெற்ற அல்லாஹ் அவன் வெளிப்படுத்துகின்றான், ஹய்யல ஸலாத் தொழுகைக்கு வாருங்கள் என்று. ஆனால் நம்முடைய நிலைமையை கொஞ்சம் சிந்தியுங்கள். அவன் கூப்பிடுறான், அப்போ அவன் தொழுகைக்கு வா, அதே உனக்கு முழு வெற்றி. நம்முடைய நிலைமை நம்ம பாஷையில் நான் சொல்லட்டுமா? நம்ம பாஷையில் சொல்லட்டுமா? அதெல்லாம் வர முடியாது. அப்படித்தான் இருக்கும். அதெல்லாம் வர முடியும். நீ செய்யறது செய். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். கூப்பிடுவது அல்லாஹ். நீ அசால்ட்டாக இருந்தால் என்ன அர்த்தம்? நீ கூப்பிட்டா கூப்பிட்டு போ, எனக்கு என்ன, நான் ஒன்றும் வரணுங்கிற அவசியம் இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ். நீ பிச்சை, அல்லாஹ்வுடைய பிச்சையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன். உங்களை சொல்ல, என்னை சொல்றேன். அல்லாஹ்வுடைய பிச்சை போற போய்த்தான் பார்க்கின்றேன். அரகுர பார்வை இருந்தாலும் சரி, அவன் போட்ட பிச்சைகளை நான் பல ஆபரேஷன் பண்ணியிருந்தாலும் நடக்க வைத்துக் கொண்டிருக்கின்றான், நடக்கின்றேன். அவன் போட்ட பிச்சைகள் தான் இப்படி உபன்யாசம் செய்ய வைத்தான், பல நோய் இல்லாமல். அவன் போட்ட பிச்சையை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால விரலியும் அவன் போட்ட பிச்சை. அந்த பிச்சையை அனுபவித்து கொண்டு அவனுக்கு நன்றி இல்லாமல் இருந்தால், ஒரு டீ வாங்கி கொடுத்தா நன்றியோட பார்க்குறோம். பார்க்குறப்பெல்லாம் பல்ல இழுத்துக்கிட்டு, சார் நல்லா இருக்கலாம், தம்பி நல்லா இருக்கலாம், ஒரு டீ. உன் உச்சத்திலிருந்து உள்ளங்கால வரலும் கொடுத்த அத்தனை நியமத்தையும் கொடுத்த ரொம்ப எப்படி நீ மறந்தாய்? வருகின்றாயே, உனக்குத்தான் அத்தனையும் தருகின்றேன், வந்து தொழு. வர முடியாது. அப்படித்தானே தெரியுது. ஆக கண்ணியமிக்கவர்களே, உங்களிடத்தில் வேண்டி விரும்பி நான் பல தடவை பயான் செய்யும் போது சொல்லியிருக்கின்றேன், உரிமையோடும் உங்களிடத்தில் உரிமையோடும் உறவுகள் என்ற உணர்விலும், என் மகன் இமாமா இருக்கார் அதனால நான் சொல்கிறேன் அழுத்தம் இல்லை, ஒரு தனி பாசம் எனக்கு. சுமார் 1990 முத பள்ளியாசை கொடி வந்தப்ப அன்னைக்கு நைட்டு பெண்கள் பயான் நான் தான், இப்பன்னு இல்லை. ஒரு பாசம் என்னை அறியாமல் எல்லாமே தொழிலாளி ஆகணும், கூட்டம் எல்லாம் வரணும், ஜும்மாவுக்கு வந்த மாதிரி எல்லா வக்துக்கும் வரணும். இதையெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடிய மாதம்தான் ரஜப் மாதம். சஹாபாக்கள் தொழுகை பாருங்கள், நபிகளுடைய தொழுகை பாருங்கள், பெரியார்கள், வலிமார்கள், நல்லோர்கள் அவங்க தொழுகை பாருங்கள். இன்னைக்கு அதை விட 100க்கு 100 வசதியாக இருக்கும். அவர்கள் எந்த வசதியும் இல்லை, எந்த வசதியும் இல்லை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வரலாறை பிரட்டி பாருங்கள். பெரிய வசதி படைத்த வியாபாரி ஒரு நாட்டுக்கு சென்று ஷாமுக்கு சென்றார். சாப்பாட்டுக்காக வேண்டி ஒரு வீட்டில் ஒப்பந்தம். சாப்பாடு நேரம் வந்தது, சாப்பாடு கரெக்டாக வந்துடும். இரவு சாப்பாடு, அரபு நாட்டு சாப்பாடு, காலை சாப்பாடு, இரவு சாப்பாடு தான் மெயின். மத்தியான சாப்பாடெலாம் நம்ம தான்.
அப்போ இரவு சாப்பாடு லேட்டாக ஆகிடுச்சு ஒரு நாள். நான் இவ்வளவு பசியாக இருக்கேன், ஏவாரத்துக்கு போயிட்டு வந்து ஏன் வரலான்னு கேட்குறாங்க. சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ அந்த பெண் கலங்கி கொண்டு, முதல்ல உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன்டா, சும்மா சொல்லுப்பா ஏன் என்ன இருக்குண்டு. என்னுடைய தாய், அவருடைய பிள்ளைகள் நாங்கள் 6 பேர். என்னுடைய தகப்பனார் ஒரு போர்க்களத்தில் ஷஹீதாகி விட்டார். எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. இதே போன்று வந்தவங்களுக்கு சோறு சமைச்சு கொடுத்து அந்த காசை வச்சு வாழ்க்கை நடத்துகிறோம். சரி, அதே போன்று எங்களுக்கு உடுத்துவதற்கு 6 பேர்த்துக்கும் முழு துணி இல்லை. கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? உன்னுடைய பீரலை திறந்து பார், ஒரு கணம் திறந்து பார். நான் பயம் செய்து சொல்லுகின்றேன், அடித்து சொல்லுகின்றேன். உங்க வீட்டில் போய் சாயந்தரமா பீரலை திறங்க. உனக்குண்டு ஒரு பீரல், உன் மனைவிக்குண்டு ஒரு பீரல், உங்க அம்மாவுக்குண்டு ஒரு பீரல். பீரலை போய் பார்த்தா எத்தனை வகையா அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்துருக்கான். அவங்க என்ன சொல்றாங்க? 6 பேத்துக்கு முழுமையாக 6 துணி இல்லை. முழுமத்தில் 2-3 இல்லை, 6 துணி முழுமையாக இல்லை. அப்புறம் என்னப்பா செய்வீங்க? நாங்கள் 2-3 துணியை நாங்கள் வச்சு 3 பேர் நாங்கள் வெளியே சமைப்போம், 2-3 பேர் குழிக்குள்ளே நிற்போம். என்னம்மா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த நிலைமை உனக்கு கொடுத்து சோதிக்க கூடாது, அல்லது சோதிக்க நேரம் இல்லை, அதை சோதிப்பதற்கு அவனுக்கு சக்தி இல்லை என்று நினைக்கின்றீர்களா? இருக்கும் சொத்தை சுருக்கி விடுவான், புடுங்கி விடுவான். ஆனால் ரசூலுடைய கருணை என் உம்மத்தில் அந்த அளவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி துவா செஞ்சிருக்காங்க. ஒரு இரவிலே குவைத்து மன்னர் வெளியே போலையா நாட்டை விட்டு? இன்னும் எத்தனையோ பேர்கள் ஒரு நாள் 2 நாளிலேயே நாட்டையே திறந்து வெளியே போகவில்லையா? அப்படிப்பட்ட நிலையிலே உன்னை சோதிப்பதற்கு எவ்வளவு நேரமாகும்? ஆனால் அல்லாஹ் சோதிக்கலை, விட்டு பிடிக்கிறான். நாம் அவர்களை விட்டு பிடிக்கிறோம். அவ்வளவு வறுமையில் இருந்தும் தொழுகையை கலாவாக்கவில்லை, விடவில்லை. நபி தோழர்களுடைய வரலாறு அதே போன்று ஒவ்வொரு வரலாறை எடுத்தால், சரி இல்லைங்க எங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை, அல்லாஹ் அக்பர், எனக்கு எத்தனை ஆபரேஷன் நடந்தாலும் சரி அல்லாஹ் என்னை கொஞ்சம் நடமாட வச்சிருக்கேன்னு சுக்ரியா செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்? உம்மு மக்தும் ரலியல்லாஹு தஆலானுக்கு வரலாறை பிரட்டி பாருங்கள். உம்மு மக்தும் ரலியல்லாஹு தஆலானு, இந்த உம்மு மக்தும் ரலியல்லாஹு தஆலானுக்கு அந்த தொழுகையை பற்றி ஹிக்காயத்தில் வரலாற்றில் எழுதுகின்றார்கள். எப்படி தொழுதார்கள் தெரியுமா? மக்காவில் மதினாவில் தான் கடமையானது. மதினாவில் அங்கே தான் வீடு. இங்கே மாதிரி வரிசையாக இருந்தாலும் பரவாயில்ல, தண்டு மாதிரி வந்துடுவாங்க. கண்ணு 2 கலந்து பார்வை இழந்தவங்க உம்மு மக்தும். அல்லாஹ் அக்பர், எந்த அளவுக்கு அவர்களுடைய ஈமான் பலம் இருந்தது. வீட்டுக்கும் பள்ளிவாசலுக்கு கயிற்றை கட்ட சொன்னாங்களாம். அந்த கயிறு கட்டிடுவாங்களாம். அந்த கயிற்றை கட்டமே உம்மு மக்தும் ரலியல்லாஹு பாங்கு சத்தம் கேட்ட பின்பதாக உடனே வீட்டில் ஒளி செஞ்சுட்டு அந்த கயிற்றை பிடிச்சி பள்ளியாளுக்கு வந்துடுவாங்க, மஸ்ஜித் நபவிக்கு வந்துடுவாங்க. உடனே அந்த அளவுக்கு வைத்தானா? நம்மளை எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சீக்காக்கி வைச்சானா? பார்வை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றானே, நடக்கும் சக்தியை தந்திருக்கின்றானே, அத்தனையும் கொடுத்த ரப்பில் ஆலமீன் எப்படி மறக்க மனசு வந்தது? ஹய்ய அலா ஸலாத், தொழுகைக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றான். நாம் அசால்ட்டாக பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றோம். சஹாபாக்கள் இப்படியெல்லாம் வறுமையாக இருந்தாலும் தொழுகையை விடவில்லை. உடல் ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னாலும் தொழுகையை விடவில்லை. ஏன்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு விகப்பானவங்க, ஒரு ரொம்ப தனி பெரிய சப்ஜெக்டு. அவங்க எப்படி தொழுதாங்க? அவங்க கடைசி தொழுகை புகாரில் எழுதுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். புகாரில் வருது இந்த ஹதீஸு. புகாரி என்று பிறற்றமே படிக்கிறோமே, இதை கொஞ்சம் படித்து பாருங்க. கடைசி நேர தொழுகை, இரவு தொழுகை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வியாதி, எதிரிக்க முடியல. ஆயிஷாட்ட கேட்குறாங்க, யா ஆயிஷா அலிஸ் இல்லை இஸ்லாம் அதான் முடிஞ்சான்,
ஆமாம் யாரை சொல்லலாம். தொழுகை பக்தி வந்துருச்சா? ஆமாம் வந்துருச்சு. அப்படின்னா என்னை தண்ணி வைங்க, ஒளி செய்யணும். ஒரு தோல் துருத்தியில் தண்ணி வைக்கிறாங்க, எந்திரிக்கிறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. எந்திரிக்க முடியல, மயக்கம். கடைசி நேரம் தொழுக 2 முறை 3 முறை எழும்ப கீழே விழுக, எழும்ப கீழே விழுக. அந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியம் இல்லாமல் எல்லாம் கொடுத்தான். அவங்க நபியை ஏன் இப்படி கொடுத்தான்? உங்களுக்காகத்தான். நபியை உயர்வா வைக்கலன்னா எப்படியோ வச்சிருப்பேன். அல்லாஹ் உங்கள் படிப்பனைக்காக வேண்டி நீங்கள் படிப்பனை பெற வேண்டும். எவ்வளவு வியாதி வந்தாலும் சரி தொழுகையில் கவனம் வர வேண்டும். எவ்வளவு வறுமை வந்தாலும் சரி தொழுகையில் கவனம் வர வேண்டும். எவ்வளவு நிலைமை நமக்கு மோசமானாலும் சரி தொழுகையில் கவனம் வேண்டும் என்று காட்டுவதற்காக வேண்டி 3 தடவை கீழே விழுந்த பின்னாடி உடனே உங்கள் தகப்பனர் அபூபக்கர் சித்திக்கை தொழுக வைக்க சொல்லுங்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. யாரும் சொல்லலாம், இது வரலையும் நீங்கள் நின்ற முசல்லாவையில் எங்கள் தாப்பனா போய் நின்றா ஓத மனசு வராது, அழுவாங்களே, என்னால் முடியல, நீங்கள் அனுப்பு, அவரை தொலை வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அலிரல் இல்லாஹுத்தாலா அலைங்க அவர்களையும் உமர்கள் இல்லாஹுத்தா 2 பேர்த்தையும் வர சொல்லுங்கிறாங்க. 2 பேர்த்தையும் வர சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர். 2 பேர்த்தினுடைய தோளில் 2 கையையும் போட்டு இப்படியே வாசகம் வருது. தோளில் கையை போட்டு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை ஊண்ட முடியலை, 2 பெருவிரல் கோடு. அப்போ மணல் தானா, காபா சுற்றி மணல் தானா, பக்கத்தில் இதுமாதிரி தோல். அந்த மஸ்ஜித் நபவியில் கொஞ்சம் 4 8 5 8 வைக்கணும் உள்ள இமாமத்தில் இருக்க போகிறதுக்கு. குடிசை மஸ்ஜித் நபவி 2 பெருவரலும் கோடு போட்டுக்கிட்டே இழுத்துட்டு போனாங்களாம். அல்லாஹ் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்காக? ஏன் இப்படி ஒரு நபியை அல்லாஹ் சோதிக்கிறேன்? அவங்க சோதிக்கிறதுக்காகவா? இல்லை அவங்க அந்த அளவுக்கு அல்லாஹ் மீது நெருக்கம் இல்லாமல் இருந்தாங்களா? நீ பின்னாடி படிப்பினை பெறு, எவ்வளவு வியாதி வந்தாலும் சரி நீ அந்த தொழுகையை விடாத. எல்லாத்துக்கும் சலுகை இருக்கு, நோம்புக்கு சலுகை இருக்கு. உங்களுக்கு சுய இஷ்டம். பிரயாணம் போது போறீங்க, எங்களுக்கு தொழுகை நோம்பு வைக்க முடியாது, மார்க்கம் அனுமதி. ஜக்காத்து கொடுக்கறதுக்கு சுய இஷ்டம் இருக்கு, எனக்கு வசதி இல்லை, அப்போ உனக்கு கடமை இல்லை. அஜ்ஜு சுயமிஷ்டம் இருக்கு, எனக்கு பொருளாதாரம் இல்லை, உடம்பு நிலைமை சரியில்லை, மார்க்கம் வைக்கு. தொழுகைக்கு மட்டும் கிடையாது. தொழுகைக்கு மட்டும் நின்று முடியலையா உட்கார்ந்து தொழுக முடியலையா கிப்லா பக்கம் காலை நீட்டிக்கிட்டு படுத்து தொழு. ஹதீஸ் கேட்டிருக்குமா இல்லையா? தொழுகைக்கு மட்டும் இல்லை. பாத்திமா நாயகி தன்னுடைய 2வது பிள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுடைய பிரசவ டயத்தில் இப்போ என்ன வத்து வந்துடுச்சு? அசருமா முடிய போதா? ஆமாம், என்னை 2 பேரும் தூக்கி விடுங்க. பிரசவம், நமக்கு பிரசவத்துக்கு தாய்மார்கள் 1 வாரத்துக்கு பெட்டில் உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க பிரசவ டயத்தில் 2 தோழிகளுடைய தோளில் போட்டு எந்திரிச்சு தொழுகை நிறைவேற்றினார்கள். ஆனால் தொழுகையை விடுவதற்கு எந்த மார்க்கம் இல்லை. அதை சிந்தனை செய்வதற்காகத்தான் ரஜபலி அவர்கள் பயான் வச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 1. 2வது ஷாபான் மாதம் ஏன் மாதம்டாங்க சிலதரம் என்ன அர்த்தம்? அதில் ஹக்கீக்கத்து நேரம் முடிய போது, அதனால் சுருக்கம் முடிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நானும் என் அமரர்களும் ரசூல் மேலே ஸலவாத்து சொல்கிறோம், நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கட்டு. ஸலவாத்தை பற்றி இறங்கின ஆயத்து ஷாபான் மாதம். அதனால் ஷாபான் மாதம் ஏன் மாதம்டாங்க. ஸலவாத்தை அதிகமாக ஓதுங்க. ஸலவாத்தை அதிகமாக ஏன் அல்லாஹ் ரசூல் எல்லாம் சேர்ந்து ஓதுறது. வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகள் நீங்குவதற்கு இருள்மயமான வாழ்க்கையை விட்டும் ஒளிமயமான வாழ்க்கைக்கு வருவதாக இருந்தால் ஸலவாத்து. சுருக்கம் முடிக்கிறேன். அதனால தான் ஏன் மாதம்டாங்க. பல கருத்துக்களை நான் ஒரு கருத்து சொல்கிறேன், பாவா நிறைய கருத்து அதே சொல்லியிருப்பாங்க, சொல்கிறேன். 3வது ரமலான். எல்லாம் அணுவா நிமிஷமாக நமக்கு நன்மை, அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று பிறர் நலம் பேணுதல். ரமலான்ல அதுதான்.
அதனால நோம்பு சதக்கா ஜக்காத் பூரா ரம்ஜானில் ஏன் வச்சோம்? பிறர் நலம் பேணணும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி வரலாற்றிலே ஒரு துணுக்கு வருகிறது. என்ன என்றால், மலக்கள் பேசிக்கிட்டாங்க, உமர் ரலியல்லாஹு ஒரு தெருவில் போனால் ஷைத்தான் ஒரு தெருவில் போகிறான். அந்த அளவுக்கு அவங்க என்ன அமல் செஞ்சாங்க? உமர் ரலியல்லாஹு அத்தனை அமலுமே உயர்வு தான், சந்தேகமே இல்லை. ஆனால் ஷைத்தான் ஓடுற அளவுக்கு விரண்டு ஓடுற அளவுக்கு அமல் செஞ்சால் என்ன அமல் செஞ்சாங்க? அதுக்கு வரலாற்றில் எழுதுகின்றார்கள், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே 3 ஆண்டு 5 ஆண்டு என்று எழுதப்படுது. பஞ்சம், சரியான பஞ்சம். மக்கள் அங்கே வாடுறாங்க, இங்கே வாடுறாங்க, அவங்க உணவு இல்லை, இங்கே உணவு இல்லை, அவங்க பட்டினி, இவங்க பட்டினின்னு பிறர் நலத்திலேயே கவனமாக வைத்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் தானும் அதே மாதிரி பட்டினியாக இருந்தார்களாம். தானும் பட்னி. ஏன் மக்கள் அங்கே பட்னியாக இருக்காங்கல்ல, நான் இன்றைக்கி சாப்பிட மாட்டேன், பட்னியாக இருப்பாங்க. அடுத்தவர்களுடைய நலன் கருதி பிறர் நலம் பேணியதின் காரணமாக எனக்கு ரொம்ப அமல் முடிஞ்சு போச்சு உமர் ரலியல்லாஹு அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு முஃபஸிரீன்கள் விளக்க உரையாளர்கள் எழுதுகின்றார்கள், பிறர் நலம் பேணுவதற்கு யார் உள்ளத்திலே இருக்கின்றதோ அது அல்லாஹ் அவர்களை உயர்த்தி காட்டுகின்றான் என்று. ஆக அன்புக்குரியவர்களை, பிறர் நலம் பேணுவதற்காக உள்ள பெரிய பொக்கிஷமான ஒரு மாதம் ரமலான் மாதம். அடுத்தவங்களுடைய நிலைமையே பாருங்க. வசதியாக வைக்கீங்கிறதுக்காண்டி நீங்களே அத்தனையும் அனுமதிக்கிறீங்க இல்லையா? அந்த படம் கேள சகருக்கு என்ன செய்யணும் தெரியல, கொஞ்சம் தண்ணியை கலந்து சூடாக்கி அவங்களுக்கு கொடுத்துடுவோமே, அரிசி வாங்கி கொடுத்துமே. பிறநலம் பேணுவதற்காக உள்ள முழுமையான மாதம் ரமலான் மாதம். 3 மாதங்களையும் தயவு செய்து நீங்கள் பயன்படுத்துங்கள். அதில் ஒன்று கழிந்து விட்டது, 2வது 3வது வரப்போகின்றது. இதற்கு மூலம் முதல்ல தொழுகையாளியாக ஆகுங்க. இளைஞர்களே, வாலிபர்களே, உங்களிடத்தில் நெருங்கி விரும்பி கேட்கின்றேன், வேண்டாம், அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு ஆளாக வேண்டாம். ஒவ்வொரு பக்தன் வாங்கன்னு அழைப்பது மோதினார் அல்ல, அல்லாஹ். நீயே நான் வர முடியாதுங்கிற மாதிரி தொழுகாமல் இருக்கிறேன், வர தேவையில்லை, நான் என்ன வந்துட்டு இருக்கு, அதுக்கு வயசு இருக்கு. இல்லை, வேண்டாம். சோதனை வருவதற்கு முன்பதாகவே நீங்கள் 5 கால தொழுகை கடைபிடியுங்கள். அது மட்டும் அல்லாமல் ஷாபான் ரமலானுடைய அத்தனை அமல்களும் முழுமையாக உங்களுக்கு கபூல் செய்வதற்கு இப்போவே தொழுகை ஆரம்பிங்கள். தயவுசெய்து எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் ஊர் மக்கள் ஜமாத்துகளை அத்தனை பேர்களும் தொழிலாளிகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குறிப்பாக எனக்கு விருப்பமான இளைஞர்கள், அந்த இளைஞர்களும் பெண்களும், இளைஞர்களுடைய ஆண்கள் பெண்களும் தொழுகைக்கு வந்து அதிகம் கலந்து தொழுகையினுடைய பள்ளியை விரிவாக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. உள்ள நனைஞ்சமே பார்த்தேன், எப்போ புது பிள்ளையாச குடிவு வந்தீங்கன்ட்டு அவ்வளவு அழகாக இருக்குது. நீங்கள் சஃப்புகளை காட்டி அழகு அல்லாட்ட காமிக்க வேண்டாமா? அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அத்தகைய தௌஃபீக்கை தந்தருவானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நியமிக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் இன்று மதார் மன்றம் பள்ளிக்கூடத்தில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஜுமா தொழுகைக்கு பின்னால் ஜமாத்தார்கள்